அதானே, வேற யாரும் தலை குனிய வைக்கிறதுக்கு நாங்க விட மாட்டோம். நாங்க இருக்கும்போது மற்றவங்களை அலோவ் பண்ண முடியுமா? அதானே, தலை குனிய விட மாட்டோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் எவ்வளவோ சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. இதுக்கு பிறகும் நடைபெற போகின்றது. கோர்ட்டில் குட்டு வாங்குறது முதற்கொண்டு, அமைச்சர்கள் கேஸ் முதற்கொண்டு எத்தனையோ விஷயங்கள் நடந்துதான் இருக்குது. அப்போ அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நீங்க கொடுக்கறதெல்லாம் நாங்க எடுத்துக்க முடியாது. என்ன நினைச்சுக்கிறீங்க? எங்களுடைய தன்மானம் என்ன தெரியுமா? நாங்க சொல்லுவோம் எனக்கு இது வேணும் அப்படின்னு. சோ அந்த மாதிரி கொடுத்துட்டா அப்ப மாநில உரிமைகள்லாம் பாதுகாக்கப்படுகின்றதுன்னு அர்த்தம். சோ இந்த மாதிரி ஒரு 2-3 டெம்ப்ளேட் வச்சிருக்காங்க. எலெக்ஷன் வரும்போதெல்லாம் இதே தான் பேசிட்டு இருப்பாங்க. மற்றவர்கள் தலை குனிய வைக்க விட மாட்டோம். நாங்க இருக்கும்போது நீங்களாம் அதை செய்யக்கூடாது. இப்போ சுப்ரீம் கோர்ட்ல கேட்கறாங்க, எதுக்கு உடனடியா நீங்க அமைச்சர் பதவி ஏத்துக்கினீங்க அப்படின்னு கேட்டாங்க. இது தலைகுனிவு கிடையாது, சட்டத்தின் கேள்வி. நீங்க இதை தலைகுனிவு அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள இருந்தார், அவர் யாராவது கேட்டாங்களா? அவர் உள்ள சிஎம்மா தானே இருந்தாரு. சிஎம்மாவே இருக்கும்போது வெறும் எம்மா இருக்கக்கூடாதா? எல்லா இடத்துலயும் ஒரு செந்தில் பாலாஜி அவர்கள் வேணும் அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும்? அதிமுக சப்ஜாடா முன்னாள் அமைச்சர்கள் யார் யார் மேல எல்லாம் ஊழல் புகார் குத்தமோ அவங்களெல்லாம் அப்படியே இழுத்துக்க வேண்டியதான் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இதுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது. அதிமுக நிர்வாக திறமை உடைய நிர்வாகிகள் நிறைய பேர் இருக்காங்க, ஆனா சரியா வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் இருக்குதுங்க அவர் திமுக? இதுக்கு முன்னாடி எல்லாம் அங்க எவ்வளவு பெரிய நிர்வாகிகள் அமைச்சர்கள்லாம் இருந்திருக்காங்க கொங்கு மண்டலத்துல இருந்து. அப்போ அவங்களெல்லாம் டோட்டலா ஓவர் ஷேடோ பண்ற மாதிரி இவர மாதிரி எல்லா மாவட்டத்திலும் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் அளவுக்கு கேஎன்ஆர் அவர்கள் கிடையாது, துரைமுருகன் அவர்கள் கிடையாது, இவங்க எல்லாம் கிடையாது. அவர் தான் உச்சத்துல இருக்கார். சரி விடுங்க, அது அவங்க கருத்து, நாம என்ன சொல்ல முடியும்? சொந்த கருத்து, கருத்து சுதந்திரம் இங்க நிறைய இருக்கு இல்லையா? ரைட்டு, திறமையானவர், அதனாலதான் உடனே பதவி கொடுத்தாங்க, கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க. திறமைக்கு மதிப்பு கொடுக்கணுங்க. ஏன் நீங்க திறமையை கண்டா வயிறு எறியறீங்க? அதனால திறமை இருக்க இடத்துல அது மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. அதே மாதிரி அடுத்த கட்சியில ஊழல் புகார் சொன்னவர்களா இருந்தாலும் அவங்களுக்கு திறமை இருந்தா நாங்க மந்திரி பதவி கொடுப்போம். அதை பாசிட்டிவா எடுத்துக்கங்க சிவா. இன்னும் எத்தனை பேர் காத்து கொண்டிருக்கின்றார்களோ இந்த மாதிரி மந்திரி பதவிக்கு. ரியல் ஒன் உறவுகள், நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா. தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் நான் சொல்லல, 3 முறை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஓங்கி ஒழிச்சிருக்காங்க முப்பெரும் விழாவில். அங்கு கூடியிருந்த பல லட்சக்கணக்கான திமுகவுடைய தொண்டர்கள், நிர்வாகிகளும் வானளவுக்கு ஓங்கி ஒழிச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? முப்பெரும் விழா இல்லையா, அதனால 3 தடவை சொல்லியிருக்கார் அப்படி எடுத்துக்கலாம். அதானே, வேற யாரும் தலை குனிய வைக்கிறதுக்கு நாங்க விட மாட்டோம். நாங்க இருக்கும்போது மற்றவங்களை அலோவ் பண்ண முடியுமா சிவா? நீங்க வேற மாதிரி எடுத்துக்காதீங்க. அது தடுப்போம்னு சொன்னா, வேற ஒண்ணும் இல்லை. அதே தலை குனிய விட மாட்டோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் எவ்வளவோ சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. இதுக்கு பிறகும் நடைபெற போகின்றது. கோர்ட்டில் குட்டு வாங்குறது முதற்கொண்டு, அமைச்சர்கள் கேஸ் முதற்கொண்டு எத்தனையோ விஷயங்கள் நடந்துதான் இருக்குது. அப்போ அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அப்போ தலை குனிவது அப்படின்னா என்ன பொருளில் சொல்றாரு? எதெல்லாம் தலை குனிகிறது நீங்க எடுத்துக்கிறீங்க? அப்போதானே நம்ம சொல்ல முடியும். தலை குனிய விட மாட்டோம் அப்படின்னா எப்போ, எந்த விஷயத்தில் அதை சொல்லணும். அதை சொல்லாம விடுங்க. முப்பெரும் விழா அப்படின்றது ரெகுலரா நடக்கிற விஷயம் தானே இது. இல்ல, அதாவது பாத்தீங்கன்னா டெல்லிக்கு கேட்கக்கூடிய வகையில உறக்க சொல்லுங்க அப்படிங்கிற தகவலையும் சிஎம் அவர்கள் முன்வைத்த பிறகுதான் இந்த வாசகமே சொல்லப்பட்டிருக்கு. ஏங்க, இது இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே கத்தனமா? ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சா போதாதா டெல்லிக்கு? இல்லை இங்கே கத்தினா உடனே டெல்லி பயந்துருமா? ஏன் அதுக்கு அமெரிக்காவுக்கே நம்ம ஒரு குரல் கொடு. இது நல்ல ஐடியாவாக இருக்குல்ல? இப்போ அமெரிக்காவில் ட்ரம்ப் வரி போட்டுக்கிறாரு. இப்போ நம்ம திருப்பூர், ஈரோடு இங்கெல்லாம் தொழில் பாதிக்கப்பட போகின்றது, இதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அண்ணன் ட்ரம்ப்புக்கு எதிராக ஒரு குரல் கொடுக்கலாமே? நேராக வாஷிங்டனுக்கு கேட்குற மாதிரி ஒரு குரல் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சிவா. இது நல்ல ஐடியாவாக இருக்குல்ல? மேபி அடுத்த ஒரு விழாவில் இதை வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நாமளே ஒரு விழா நடத்துவோமே, அண்ணன் ட்ரம்ப் காதில் விடுற அளவுக்கு நம்ம ஒரு குரல் கொடுப்போம். இங்கே கத்துறது வாஷிங்டன் அப்படியே கலகலன்னு ஒயிட் ஹவுஸே அப்படியே நடுங்கணும். ஸ்டாலின் அவர்கள் இது போன்ற ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்னா இதோட பின்னணி என்னவாக இருக்கு? அங்க பல லட்சக்கணக்கான நிர்வாகிகள், தொண்டர்கள் கூடியிருக்கும் போது இது போன்ற ஒரு நிகழ்வை முன்வைக்கிறோம், தமிழ்நாட்டுக்கு தலைகுனிவை ஏற்படுத்த விட மாட்டேன் அப்படின்னா எந்த விஷயங்கள்ல தமிழ்நாட்டுக்கு இப்போ ஒரு தலைகுனிவு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகுதே சார். இதைத்தான் நானும் கேட்கிறேன். முதல்ல நான் தானே கேட்டேன். எல்லாம் எலெக்ஷன் வரும்போது அதாவது 2-3 விஷயங்கள் இருக்கு டெம்ப்ளேட். ஒன்று இந்தி திணிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம நடத்துகிற ஸ்கூலில் இந்தி கட்டாயமாக ஒரு பாடமாக வச்சுப்போம். கேட்டால் கொள்கை வேற, வியாபாரம் வேற அப்படின்னு சொல்லின்னு போயின்னே இருப்போம்.
அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து இல்லை இந்த தேர்தல் அறிக்கையில் நாங்கள் எங்கேயாவது மதுவிலக்குன்னு சொல்லியிருக்கவான். கரெக்ட், 16 தான் சொன்னாங்க. ஒருவேளை மதுவிலக்கு கொண்டு வருவோம்னு சொன்னதுனால தான் வந்து நம்ம தமிழக குடிமகன்கள்லாம் வந்து ஒட்டுகா ஓட்டை மாற்றி போட்டாங்க போல இருக்குது. அதனால 21 அது சொல்லலை. இது மாதிரி ஒவ்வொன்றா சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்புறம் மாநிலங்களின் உரிமை பறிக்கப்படுகின்றது அப்படின்னு நம்ம ஆட்சியில் இருக்கும்போது, கூட்டணியில் வந்து மந்திரி பதவி இருக்கும்போது அப்போல்லாம் இது நமக்கு தெரியாது. அப்போ இதெல்லாம் கேட்கவே மாட்டோம். அந்த மாநில உரிமைகள் பறிக்கப்படுகின்றதுனா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? அது நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். நமக்கு அங்கே மந்திரி பதவி கட்சிச்சு அப்படின்னு சொன்னால் அதுவும் நம்ம கேட்குற போர்ட்ஃபோலியோ வேணும். நீங்கள் கொடுக்கறதெல்லாம் நாங்கள் எடுத்துக்க முடியாது. என்ன நினச்சிருக்கிறீங்க? எங்களுடைய தன்மானம் என்ன தெரியுமா? நாங்கள் சொல்லுவோம் எனக்கு இது வேணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டா அப்போ மாநில உரிமைகள்லாம் பாதுகாக்கப்படுகின்றதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 டெம்ப்ளேட் வச்சிருக்காங்க. எலெக்ஷன் வரும்போதெல்லாம் இதே தான் பேசிட்டு இருப்பாங்க. அங்கே மத்தியில் நம்ம ஆட்சியில் இருந்தோம்னா மாநில உரிமைகள் பற்றி பேச மாட்டோம். அப்போ கல்வி வந்து மாநில பட்டியலில் வரணும் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லவே மாட்டோம். எல்லாமே நம்ம ஆட்சியில் இருக்கும்போது நடந்த விஷயங்கள். அந்த ஜல்லிக்கட்டு ஆகட்டும், இல்லை வந்து நீட் தேர்வாகட்டும், எல்லாத்துக்கும் யார் காரணம், யார் ஆட்சியில் இருந்தாங்க அப்படின்றது உலகத்துக்கே தெரியும். அப்பெல்லாம் கூட இருந்துட்டு வெளில வந்தோடனே இப்போ நம்ம உரிமை அப்படின்னு கோஷம் போனோம். வேற என்ன எலெக்ஷன் ஸ்டண்ட்டு? இதை தவிர வேற என்ன பார்க்க முடியும் நம்ம? இப்போ இந்த முப்பெரும் விழாவை பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலத்துல குறிப்பாக கரூர்ல நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. அதுல வந்து சிஎம் பொறுத்த வரைக்கும் எந்த கொம்பனாலும் திமுக ஆட்சியை அசைக்கவோ ஆட்டவோ முடியாது, திராவிட மாடல் 2.0 2026 தொடரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்போ இந்த முப்பெரும் விழா திமுகவுக்கு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கலாமா? இல்ல, நான் வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையா இருக்கும் அப்படின்னு பாக்குறேன். ஏன்னா இது தேர்தல் வருகின்ற நேரத்தில் முதலாக நடக்கின்ற ஒரு மிகப்பெரிய விழா இல்லையா? அதுவும் கொங்கு மண்டலத்தில் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் இதில் வந்து அதிமுகவுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்கின்றது. என்ன தெரியுமா? இங்கேருந்து போனவர் தானே அண்ணன். நாளைக்கு எல்லாருமே அப்பா இங்கே இருந்தால் நமக்கு சரிப்பட்டு வராது, அங்கே போனால் நமக்கு வந்து மந்திரி பதவி கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு எல்லாரும் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது சிவா? இப்போ முன்னாள் அமைச்சர்கள், இந்த அதிமுக அமைச்சர்களாக இருந்தவங்க மேலே ஊழல் புகாரெல்லாம் சொல்லியிருக்காங்க, கோர்ட்டுக்கெல்லாம் போயிருக்காங்க, அப்படிலாம் நடந்துனுக்குது. அவங்களாம் யோசிச்சுட்டு ஆஹா நம்ம கபால்னு அந்த பக்கம் போயிட்டோம்னா நமக்கு எதுவுமே இருக்காது, அந்த புகாரெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு அங்கே போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது சிவா? இதைத்தான் நான் பார்க்குறேன். நீங்கள் கொங்கு மண்டலம் திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் அதிமுகவில் இருக்கவங்களாம் அந்த பக்கம் ஜம்ப் ஆயிட்டாங்கன்னா, ஏற்கனவே அதிமுகலேருந்து போனவங்க தான் இப்போ வந்து ரொம்ப உச்சத்தில் இருக்காங்க. இப்போ சமீபத்தில் கூட ஒரு அமைச்சர் சொன்னார், இருங்க நான் இப்போ திமுக காரங்க, பழசெல்லாம் கிளறாதீங்க சொன்னாரா இல்லையா? அதனால பழசாக இருந்துட்டு போட்டோம், நாம புதுசாக அங்கே போயிடுவோம் அப்படின்ட்டாங்கன்னா இதில் அதிமுகவுக்கு ஒரு பக்கம் சிக்கல், திமுகவுக்கே ஒரு பக்கம் சிக்கல். ஏன்னா மூத்த நிர்வாகிகள் எல்லாம் அங்கே இருக்காங்க. புதுசாக வந்தவங்களுக்கு எப்போவுமே ஒரு கம்பெனியில் வந்து வேறு கம்பெனியில் பேப்பர் போட்டு வரவாங்க அப்படின்னா ஒரு ஹைகோடை நம்ம எடுத்துக்கிறது அப்படின்றது இந்த எம்என்சியில் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அந்த மாதிரி அதிமுகலேருந்து வரவங்களுக்கெல்லாம் மந்திரி பதவி கொடுத்துட்டாங்கன்னா திமுகலேயே இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க சிவா? ஸோ 2 பக்கமுமே இது பெரிய சிக்கலாக தான் நான் பார்க்குறேன். நான் மற்றபடி வேறு எதுவும் பார்க்கல இந்த முப்பெரும் விழாவை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணியது, இந்த முப்பெரும் விழாவை ஆர்கனைஸ் பண்ணியது செந்தில் பாலாஜி. இப்போ செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், கடந்த காலத்தில் கைது செய்யப்பட்டு ஓராண்டுக்கு மேலாக சிறையில் இருந்துட்டு வெளியே வந்தவங்க. அமைச்சர் பதவி கூட நீதிமன்றத்தின் குட்டுக்கு பிறகு பறிக்கப்பட்டது. இப்படியான ஒரு சூழ்நிலையில தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் அப்படின்னு சிஎம் பேசுறார் அப்படின்னா, இதை ஆர்கனைஸ் பண்ணியவர் மூலமாகவே தமிழ்நாட்டுக்கு ஒரு இழுக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இதை எப்படி புரிந்து கொள்வது? நான் அதுக்கு தான் முதல்லயே சூசகமாக சொன்னேன், மற்றவர்கள் தலைகுனிய வைக்க விட மாட்டோம், நாங்கள் இருக்கும்போது நீங்களாம் அதை செய்யக்கூடாது. இப்போது சுப்ரீம் கோர்ட்டில் கேட்குறாங்க, எதுக்கு வந்து உடனடியாக நீங்கள் வந்து அமைச்சர் பதவி ஏற்றுக்குனீங்க அப்படின்னு கேட்டாங்க. இது தலைகுனிவு கிடையாது, சட்டத்தின் கேள்வி. நீங்கள் இதை வந்து தலைகுனிவு அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளே இருந்தார், அவர் யாராவது கேட்டாங்களா? அவர் உள்ள சிஎம்மாக தானே இருந்தார். சிஎம்மாவே இருக்கும்போது வெறும் எம்மா இருக்கக்கூடாதா? அது மினிஸ்டர். அப்படி நீங்கள் கேட்கணும். அப்போ தான் வந்து தமிழனின் தலை நிமிர வைக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா உங்களுக்கு தமிழ் உணர்வே இல்லையா சிவா? தமிழனுக்காக குரல் கொடுக்க வேண்டும். இப்போ இங்கே நீங்கள் கொடுக்குற குரல் டெல்லியில் கேட்கணும். சிஎம்மா உள்ள இருந்தாரு, வெளில வந்த பிறகும் சிஎம்மா இருந்தாரு, அதை யாரும் கேட்கலையே, ஏன் ஒரு தமிழரை மட்டும் கேட்கிறீர்கள் அப்படின்னு நீங்கள் எதிர்கட்சிகளை பார்த்து குரல் கொடுக்கணும். அப்போதான் வந்து அந்த தலைகுனிவை தடுத்து நிறுத்துவீர்கள் அப்படின்னு அர்த்தம். பரவாயில்ல, நிறைய ஐடியா வந்துட்டே இருக்குல்ல. இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணும்போது யாராவது யூஸ் பண்ணிக்காங்க. விலையெல்லாம் ஆலோசனை தான், நம்ம எதுவும் ராயல்ட்டிலாம் கேட்க மாட்டோம். இப்போ செந்தில் பாலாஜிக்கு இந்த மாநாட்டை ஆர்கனைஸ் பண்ணியதன் மூலமாக திமுகவில் ஒரு அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கான ஒரு சூழல் உருவாகுமா? ஏங்க அவர் என்ன துணை முதலமைச்சர்னீங்களா? இப்படி சோகா போட்டு கொடுத்துருக்கீங்க நீங்க? இல்லை, 2026 தேர்தல் வருகிறது. தேர்தல் சமயத்தில் அல்லது தேர்தல் முடிந்த பிறகு, ஏன்னா கொங்கு மண்டலத்தில் ஒரு வலுவான லீடர் திமுகவில் அப்படின்னா செந்தில் பாலாஜி தான்.
எத்தனை வருஷமா இருக்காரு ஒரு திமுகல? இதுக்கு முன்னாடி திமுகல கொங்கு மண்டலத்துல யாருமே இல்லையா? இருந்தாலும் இப்போ திமுக தலைமைக்கு வேண்டிய நெருக்கமான சொல்லக்கூடிய வேலைகளை கச்சிதமாக முடிக்கக்கூடியவர். ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட கொங்கு மண்டலத்துக்கு செல்லும் போது ஒரு தகவலை பதிவு பண்ணாங்க. ஒரு சாதாரண மீட்டிங் அப்படின்னா கூட செந்தில் பாலாஜி பிரம்மாண்ட மாநாடு போல நடத்துவாரு, அவர்கிட்ட ஒரு மாநாட்டை கொடுத்தோம் அப்படின்னா எப்படி நடத்துவார் அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி நிர்வாகிகள் மத்தியில பேசும்போது வெளிப்படையாகவே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தாங்க. சோகா சிண்டு முடியறீங்க சிவா நீங்க. அப்ப அங்க இருக்கிற திமுக நிர்வாகிகள்லாம் இத்தனை வருஷமா ஒண்ணுமே பண்ணல. இது பாஜக சில பேர் சொல்ற மாதிரி இருக்குது. இன்னும் அண்ணாமலை வந்துதான் பண்ணாரா, அதுக்கு முன்னாடி யாருமே பண்ணலையா, நாங்களாம் அவ்வளவு பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி திமுக ஏதோ ஏத்தி விடுவீங்க போல இருக்குது. இல்ல, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அழுத்த திருத்தமா பதிவு பண்ணாங்க. செந்தில் பாலாஜி போல மாவட்டம் தோறும் நமக்கு தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் இருந்தால் கவலையே இல்லை அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. ஓ, அப்போ அவருக்கு ஒப்பாரும் மிக்காரும் இலர் அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. எல்லா இடத்துலயும் ஒரு செந்தில் பாலாஜி அவர்கள் வேணும் அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும், அதிமுக சப்ஜாடா முன்னாள் அமைச்சர்கள் யார் யார் மேலெல்லாம் வந்து ஊழல் புகார் குத்தமோ அவங்களெல்லாம் அப்படியே இழுத்துக்க வேண்டியதான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேருந்து எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது. அதிமுகவில் வந்து நிர்வாக திறமை உடைய நிர்வாகிகள் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் சரியா வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. சில கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நல்ல டேலண்டடான பர்சன்ஸ் இருப்பாங்க, ஆனால் கம்பெனி அவங்கள சரியா யூட்டிலைஸ் பண்ணிக்காது. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் பேப்பரை போட்டு இன்னொரு கம்பெனிக்கு போன உடனே அந்த கம்பெனி கபாலும் மேலே போயிடும். ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது பிளான் இருக்கோ? என்ன சிவா, நீங்க ஏதாவது அதிமுக எதிராக நடந்துக்கிற மாதிரி இருக்குது, இதுல ஏதாவது உள்குத்து இருக்கா? எனக்கு புரியல சார். உள்குத்து அப்படிங்கிறத தாண்டி அங்க அரசியல் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் உதயநிதி ஸ்டாலின் நிஜமாவே எனக்கு ஆச்சரியமா இருக்கு சிவா. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் இருக்குதுங்க அவர் திமுகல வந்து? இதுக்கு முன்னாடி எல்லாம் அங்க எவ்வளவு பெரிய நிர்வாகிகள் அமைச்சர்கள்லாம் இருந்திருக்காங்க கொங்கு மண்டலத்துல இருந்து. அப்போ அவங்களெல்லாம் வந்து டோட்டலா ஓவர் ஷேடோ பண்ற மாதிரி இவர மாதிரி எல்லா மாவட்டத்திலும் இருக்கணும் அப்படின்னு சொன்னா சரி, நீங்க கொங்கு மண்டலத்துல விடுங்க, திருச்சி எடுத்துக்கங்க, அண்ணன் கே நேரு அவர்கள் இல்லையா? இல்ல, அவங்க மீட்டிங் அப்படின்னா மீட்டிங்கா நடத்துறாங்க, மாநாடுன்னா மாநாடா நடத்துறாங்க. ஓ, அப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் அளவுக்கு கே நேரு அவர்கள் கிடையாது, துரைமுருகன் அவர்கள் கிடையாது, இவங்கெல்லாம் கிடையாது. அவர் தான் உச்சத்துல இருக்கார். சரி விடுங்க, அது அவங்க கருத்து, நாம என்ன சொல்ல முடியும்? சொந்த கருத்து, கருத்து சுதந்திரம் இங்க நிறைய இருக்கு இல்லையா? ரைட்டு, திறமையானவர், அதனால தான் வந்து உடனே பதவி கொடுத்தாங்க, கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க. திறமைக்கு மதிப்பு கொடுக்கணுங்க. ஏன் நீங்க வந்து திறமையை கண்டா வயிறு எறியறீங்க? அதனால திறமை இருக்க இடத்துல அது மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. அதே மாதிரி அடுத்த கட்சியில ஊழல் புகார் சொன்னவர்களா இருந்தாலும் அவங்களுக்கு திறமை இருந்தால் நாங்கள் மந்திரி பதவி கொடுப்போம். அதை வந்து பாசிட்டிவா எடுத்துக்கங்க சிவா. இன்னும் எத்தனை பேர் காத்து கொண்டிருக்கின்றார்களோ இந்த மாதிரி மந்திரி பதவிக்கு. இப்ப திமுகவினருக்கு தான் வந்து, அதாவது ஒரிஜினல் திமுகவினர் இருக்கா பாருங்க, அவங்களுக்கு தான் வந்து இப்போ பயமா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் எத்தனை பேர் வராங்களோ, நமக்கு எல்லாம் மந்திரி பதவி போயிடும். கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன்ல அதிமுகலேருந்து வந்தவங்க. சேகர் பாபு அவர்கள், ஏவா வேலு, தொடர்ச்சியாக முத்துசாமி அவர்கள், தொடர்ச்சியாக அமைச்சர்கள் பட்டியல் எடுத்துக்கிட்டா பாதிக்கு மேல அதிமுகவில் இருந்து வந்தவர்கள் தான். நிஜமாகவே. சரி விடுங்க, நான் எதுவும் சொல்றதுக்கு விரும்பல. நீங்க ஏதோ வந்து அதிமுக திமுக ரெண்டுத்திலையும் குழப்பம் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்க, நடத்துங்க உங்க நாடகத்தை. பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா.